வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் கனிமத் தொகுதிக்கான ஏலத்தை உள்ளூர் விவசாயிகள் மற்றும் குடியிருப்பாளர்களின் கடும் எதிர்ப்பைத் தொடர்ந்து மத்திய அரசு ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் குழு ஒன்று புதுதில்லியில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டியை சந்தித்த ஒரு நாள் கழித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் இந்த பகுதியின் சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் குறித்த கவலைகள் எடுத்துக்காட்டப்பட்டன. வேதாந்தா லிமிடெட்டின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் முன்பு சுரங்க உரிமைகளை பெற்றிருந்தது. அதிகாரப்பூர்வ வெளியீட்டில் இந்த பகுதியில் பல்லுயிர் பாரம்பரிய தளத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு முழுமையான ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று அரசாங்கம் விளக்கியது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கலாச்சார மற்றும் சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசின் உறுதிப்பாட்டை இந்த அறிக்கை வலியுறுத்தியது. முன்மொழியப்பட்ட சுரங்க பகுதியில் அரிட்டாபட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளம் மற்றும் பல கலாச்சார அடையாளங்கள் அடங்கும். அவை ரத்து செய்யப்பட்டதற்கு குறிப்பிடத்தக்க காரணிகளாக இருந்தன. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பலகாரர்கள், பாரம்பரிய சமூக தலைவர்கள் அமைச்சரை சந்தித்து சுரங்கத்தால் பிராந்தியத்தின் பாரம்பரியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தியதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏலத்தை ரத்து செய்யுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் அரசாங்கம் பாரம்பரிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் என்று அமைச்சர் அவர்களுக்கு உறுதியளித்தார். அவர்களின் பிரதிநிதித்துவங்களைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார அபாயங்களை காரணம் காட்டி இந்த திட்டத்திற்கு அரசாங்கம் பல ஆட்சேபனைகளை பெற்றது. முன்னதாக தமிழ்நாடு சட்டமன்றம் இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சுரங்க உரிமைகளை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தும் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்த பகுதியில் சுரங்கத்தை தடுப்பதில் மாநிலத்தின் உறுதிப்பாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இது அந்த இடத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார மதிப்பை அடிக்கோடிட்டு காட்டியது. இந்த திட்டத்திற்கு எதிராக தனது அரசாங்கம் உறுதியாக நிற்கும் என்று அவர் தமிழக மக்களுக்கு உறுதியளித்தார். மேலூர் மற்றும் அண்டை பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிராக தங்கள் போராட்டங்களை தொடர்ந்தனர். அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் தாக்கம் குறித்து கவலை தெரிவித்தனர். மத்திய அமைச்சருடனான சந்திப்பில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த ரத்து குறித்து முன்கூட்டியே சூசகமாக தெரிவித்திருந்தார். இது மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்று கூறினார். வியாழக்கிழமை வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சுரங்க முயற்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்த சமூகங்களுக்கு நிம்மதியை கொடுத்தது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.